மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவா அரசியல்ல ஒரு ஒழுங்கான ஒரு ஆட்சி நடக்குதுன்னா மாற்றத்தை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நல்லா தானே ஆட்சி நடந்துட்டு இருக்கு, ஏன் மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இதை தாண்டி இன்னைக்கு இந்த திராவிட ஆட்சிகளால 50 வருஷம் 60 வருஷம் ஆண்டிருக்காங்க, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டான்னா இல்லைன்னு தான் நமக்கு பதில் வரும். இதை தாண்டி மக்கள் ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்ங்கிற ஒரு பதில் தான் வரும். காரணம் என்னன்னா, தொடர்ந்து இன்னைக்கு பதவியில் இருந்தாலும் சரி, பதவியில் இல்லைன்னாலும் சரி, தொடர்ந்து மக்கள், அதாவது ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் வருங்கால தூண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், அவங்களுக்கு ஒரு அவலம் நடக்கும்போது யார் இங்க கேள்வி கேட்கிறாங்கிறது தான் இன்னைக்கு பார்க்கணும். தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் சில விஷயத்தை வெளிவிட்டு இருக்கிறாரு. அதாவது எக்ஸ் வலைத்தளத்துல அன்னைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மரத்தடியில ஸ்கூல் பசங்க படிக்கிறத வெளியிட்டு இருந்தாரு. அதை தாண்டி நேத்து 2 நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல வீரபாண்டியில மொட்டை மாடியில வகுப்பறைகள் கூடுதலா இல்லைன்னு சொல்லி அங்க பாடம் நடத்துறதையும் நம்ம கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் கழிப்பறையை கழுவுறது, சின்ன பசங்களை பள்ளிக்கூடத்துல கழிப்பறையை கழுவ விடுறது. அது தாண்டி இன்னைக்கு ஒரு விஷயத்த வெளியிட்டு இருக்கிறாரு. அதாவது சிறுமுகையில, அதாவது லிங்காபுரம், அதுல பவானி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஆயிடுச்சுன்னா அந்த பாலத்தை கடக்க முடியாது, வெள்ளத்தால சூழ்ந்துரும் மழை நீர். அப்போ அந்த இடத்துல பரிசல்ல போறாங்க, ஸ்கூல் பசங்க ஆனாலும் சரி, பொதுமக்கள் ஆனாலும் சரி, விவசாயிங்க ஆனாலும் சரி. இன்னும் நம்ம ஒரு யோசனை வரும் எல்லாருக்கும், நம்ம இன்னும் கூட பள்ளிக்கூடம் ஆனாலும் சரி, பஸ் இல்லையா, வசதி இல்லையா, நடக்க வசதி இல்லையான்னு கூட நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஒரு சில இடத்துல அதாவது பணத்தை தூக்கிட்டு போய் சுடுகாட்டுக்கு கூட வழி இல்லைங்கிறதெல்லாம் நம்ம அண்ணாமலை அவர்கள் வெளிவிட்டு இருந்ததை நம்ம கவனிச்சோம் நிறைய இடத்துல. ஆனா இன்னைக்கு ஒரு மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும்னு எல்லாரும் ஒரு யோசனை செய்யும்போது மாற்றம் எப்படி வரும்? இது முழுக்க முழுக்க இன்னைக்கு கல்வித்துறையில எல்லா இடத்துலயும் இந்த லட்சணத்தை பார்க்கும்போது மாணவர்கள் இன்னி போதை கலாச்சாரத்துல அடிமையாகிறது சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம கவனிச்சிருந்தோம். எல்லாம் இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இதெல்லாம் மாற்றம் வராம மாற்றம் மாற்றம் அப்படின்னா எதுல மாற்றம் கொடுக்க முடியும்னு நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு திராவிட கட்சிகள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓட்டு கேட்க வீடு வீடா போயிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இன்னைக்கு போறதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இத்தனை நாள் எங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கூட இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அண்ணாமலை போற இடம் எல்லாம் அவருக்கு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் நம்ம கவனிக்கிறோம். அவர் பதவியில் இருக்கிறாரா, பதவி இல்லையா, அதை தாண்டி ஏதாவது அவர் செய்வாரா அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னும் கூட பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அவர்கிட்ட. ஐயா இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க அவர்கிட்ட. எந்த நம்பிக்கையில கொடுக்குறாங்கிற ஒரு கேள்வி இங்க வரும். பதவி வர்றாரா இல்லையா, என்ன எதுவுமே தெரியாது, கண்மூடித்தனமா ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு மாற்றம் இவரால கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை மக்கள் இன்னைக்கு நம்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா நேத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, மாணவர் செல்வங்கள் கண்டிப்பா புத்தகம் படிக்கணும். ஏன்னா எல்லாம் ஆன்லைன் ஆனதுனால புத்தகம் படிக்கிற அந்த விஷயமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அந்த புத்தகத்தினாலதான், படிக்கிறதுனாலதான் நிறைய மக்களுக்கு மாற்றம் வரும். அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு மாற்றம் வரும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அரசியல் ஆனாலும் சரி, மக்கள், அதாவது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஆனாலும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அறிவுரை சொல்லி ஏதாவது ஒரு மாற்றம், அடிப்படை மாற்றம் ஒவ்வொருத்தருக்கும் தன்னிடமிருந்து தான் வரணுங்கிற அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. அதாவது நாடு மாறணுங்கிறத விட ஃபர்ஸ்ட் நீ மாறுடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மக்களோட நின்று இன்னைக்கு உரையாட்டிட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு தேர்தல் பரப்புறேன்னு சொல்லி அதை செய்யற இதை செய்யறேன்னு சும்மா பரப்புறதை பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய மக்களோட மாற்றம் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இத்தனை நாள் நல்லா செஞ்சிருந்தான்னா, அதாவது நல்லபடியா ஒரு ஆட்சி நடத்தி இருந்திருந்தான்னா வீடு வீட ஏன் கெஞ்ச வேண்டிய அவசியம் தான் நம்ம கவனிக்கணும். ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சிருப்பீங்க, அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருந்திருந்தனா மக்கள் கொண்டாடுவாங்க தானே. இன்னைக்கு போய் ஏன் ஏமாத்துற மாதிரி தானே, இன்னும் ஏமாறுவாங்கிற நம்பிக்கை இருந்து கூட இன்னும் வீடு வீடா போயிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வருமா வராதா? இந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை அது இதுன்னு சொல்லி அங்கங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. மக்கள் அதாவது திங்கிறதுக்கு ஓடுறீங்களா அப்படின்ற மாதிரி, அதாவது தமிழனுக்கு ஒரு சூடு சொரணை வேண்டாமா, ஒரு தன்மானம் வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி இங்க வந்துட்டு இருக்கு.
ஏன்னா அங்க அதாவது ஒரு சாப்பாட்டுக்காக நம்ம உழைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு தொழில், அதாவது ஒரு அரசு ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம்னா ஏன் கெஞ்ச வேண்டிய நிலைமையில இன்னும் 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு எல்லாம் நம்ம கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையில தான் இன்னும் நின்றுட்டு இருக்கோமா? இந்த அளவுக்கு ஒரு யோசனை ஏன் நமக்கு வர்றதில்லைங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் விழிப்பா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதே திராவிட கட்சியில தமிழ் கடவுள் வந்து கலைஞர் அப்படின்னு ஓட்டிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நேத்து காமராஜர் ஐயா பிறந்த நாள் விழாவில் நல்லா எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா திருச்சி சிவா அவர்கள் ஒரு விஷயத்த, எம்பி சிவா அவர்கள், இவங்க எல்லாம் நாடாளுமன்றத்துல 20 வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில பேசுறாங்க பாருங்க. அதாவது காமராஜர் ஐயா அவர்கள் வந்து கடைசியில சாகும்போது வந்து, அதாவது இந்த கருணாநிதி கையை பிடிச்சி இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாராமா. எப்படி எல்லாம் இன்னும் கூட பாருங்க எப்படி, அதாவது காமராஜர் வந்து முன்னிறுத்தக்கூடாது, இன்னைக்கு வந்து கலைஞரை தான் முன்னிறுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த சூழ்ச்சி நடந்துட்டு இருக்குங்கிறது. இதை தாண்டி இன்னொரு விஷயம், காமராஜர் வந்து என்னைக்குமே ஏசி அறையில தான் இருப்பாராமா. அவர் வந்து ஏசி அறையில தான் இருப்பாரு, ஏசி அறையில தான் தங்குவாரு. இதனாலதான் வந்து நிறைய அரசு பயணி விடுதிகள் எல்லாம் ஏசி அறைகள் கட்டுப்பட்டதா வச்சிருக்கிறதா சில செய்திகள் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க இன்னைக்கு. அப்படிப்பட்ட மகாத்மா அவர் வந்து காமராஜர் வந்து இறக்கி இன்னைக்கு அவரை தாண்டி கலைஞர் தான் எல்லாமே அப்படின்னு இன்னைக்கு முன்னிறுத்ததா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வரும் ஒவ்வொருத்தருக்கும். தெரியல அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் இந்த 50 வருஷத்துல குட்டிச்சவர் ஆன மாதிரி இன்னும் அடுத்த ஆட்சியில கூட டோட்டலா தமிழகமே வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள்ங்கிற பட்டாளமே இல்லைன்ற மாதிரி, அடுத்த தலைமுறைக்கு ஆட்கள் இருப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கு. ஏன்னா எல்லாம் குடிச்சு எல்லாம் காலி ஆயிட்டாங்க. எல்லா தமிழகத்துல விதவைகள் அதிகம் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் சொன்னாங்களோ இல்லையோ, இப்ப அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இவங்க ஆட்சி நடக்கிறது இல்லை. உண்மையிலேயே விதவைகள் அதிகமாக தான் இருக்காங்க, போதை கலாச்சாரம் அதிகம் தான் இருக்கு, அதாவது குடி மூழ்கிட்டாங்கன்னு தான் கவனிக்கணும். அப்போ மாற்றம் வேண்டும் நினைக்கிற போது மாற்றத்திற்கான வழி யாரு இந்த இடத்துல கொண்டு வர்றாங்கன்னு கவனிக்கணும். இப்போ விஜய் அவர்கள் இருக்கிறாரு, அவரு சில செய்திகள் வருது, அவர் வந்து மக்களோட அதாவது வெயில்ல நின்று ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் மேடையில ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அறிக்கை விட்டுட்டு போயிடுறாரு அப்படின்னு விஷயம். இன்னும் திராவிட கொள்கை என்னென்ன வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பெரியாரை பிடிச்சி அந்த கொள்கையை வச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப இவங்க எல்லாம் என்னத்தை, அதாவது இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் யார் கொண்டு வர்றாங்க? அப்ப இந்த இடத்துல வந்து மக்களோட மக்களா நின்று அண்ணாமலையால் மட்டும்தான் கொண்டு வரும்னு முடியும்னு இன்னைக்கு வந்து மக்கள் நம்பப்படுகிறார்கள். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு சுய சிந்தனை எல்லாருக்குமே இருக்கும். நம்ம யாரு, நம்ம மக்களுக்கு நம்மளால என்ன பயன் கொடுக்க முடியும், இந்த நாட்டுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கும். ஆனா அதை தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தட்டி எழுப்பிட்டு இருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் இப்போ இன்னைக்கு அரசியல்வாதிங்க செய்யற தப்பு ஒவ்வொன்றுக்கும் வந்து எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் அந்த 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 தவறுக்கு வந்து எல்லாமே பொறுப்பேற்கணும். ஏன்னா நம்ம தானே அந்த தவறு செய்யற அளவுக்கு வந்து அவங்கள பொறுப்புல அமர்த்தி இருக்கோம். அப்ப இதெல்லாம் தூக்கி எறியப்படணும்னா நல்ல ஒரு மனிதர் வந்து ஆட்சியில் அமரணும். கண்டிப்பா அவங்களாலதான் ஒரு மாற்றம் வரும்னு. அப்படிப்பட்ட தலைவர் வந்து மக்கள் நம்பப்படுகிறார்கள் அப்படின்னா அவங்கள வரவேற்கிறதுல நம்ம தவறே இல்லை.